தமிழும் தங்கையாவும் என்ற யூடியூப் சேனல் வழியாக உங்களை வாழ்த்துவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பதிவிலே டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2A மற்றும் பிஜிடிஆர்பி தமிழ், யூபிஎஸ்சி தமிழ் போன்ற மாணவர்களுக்கு பயன்படுகின்ற வகையிலே புதைப்பொருள் ஆய்வு என்ற பாடத்தை நாம் காண இருக்கின்றோம். புதைப்பொருள் ஆய்வுகளிலே குறிப்பாக ஆதிச்சநல்லூர் அகழ்வாய்வு பற்றி நாம் இப்பொழுது தெளிவாக காண இருக்கின்றோம். கற்க கசடு அற என்ற வள்ளுவரின் வாக்கிற்கு ஏற்ப இந்த ஆதிச்சநல்லூர் அகழ்வாய்வு என்ற தலைப்பினை நாம் ஆதி முதல் அந்தம் வரை நாம் தெளிவாக காண இருக்கின்றோம். 35 வினாக்களாக இதை நான் வகுத்து தொகுத்து உங்கள் முன் வைத்திருக்கிறேன். போட்டித் தேர்வுக்கு ஒரு இன்றியமையாத தலைப்பாக இருப்பதனாலேயும் அதிகமான வினாக்கள் கேட்கின்ற ஒரு அழகாக இருப்பதனாலேயும் போட்டித் தேர்வுக்கு தயாராகின்ற அனைத்து அன்பர்களும் இதை கவனமோடு உள்வாங்கி தேர்வு நேரத்திலே பயன்படுத்தி வாழ்வில் வளம் பெற உங்களை வாழ்த்துகிறேன். ஆதிச்சநல்லூர் அகழ்வாய்வு இந்த வினாக்கள் ஒரு கோர்வை போல அதை நீங்கள் கவனமோடு கண்டால் ஒரு அந்த செயின் அதில் இருப்பதை நீங்கள் உங்களால் காண முடியும். ஒரு தொடர்ச்சியாக கருத்துக்களை உள்வாங்கி ஒரு கதையை போல மனதிலே பதித்து கொள்வதற்கு இது வாய்ப்பாக இருக்கும். எனவே குறிப்பெடுத்து கொண்டு பதிவு செய்து அதை திரும்ப திரும்ப மீள்பார்வை செய்து பயனடைய உங்களை நான் வாழ்த்துகிறேன். முதல் வினா, ஆதிச்சநல்லூர் எங்கு உள்ளது? ஆதிச்சநல்லூர் எங்குள்ளது? தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீவைகுண்டம் தாலுகாவிலே தாமிரபரணி ஆற்றின் கரையில் உள்ள ஒரு சிறிய ஊர் ஆதிச்சநல்லூர். ஸ்ரீவைகுண்டம் என்று சொல்லுவார்கள், அதை தூய தமிழே திருவைகுண்டம் என்று சொல்லுவார்கள். தூத்துக்குடி மாவட்டத்தில், தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்ல ஸ்ரீவைகுண்டம் தாலுகாவில தாமிரபரணி ஆற்றின் கரையில இருக்கிற ஒரு சிறிய ஊருக்கு ஆதிச்சநல்லூர் என்று பெயர். இன்னும் சற்று விளக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், திருநெல்வேலியிலிருந்து திருச்செந்தூர் செல்லுகின்ற பாதையிலே 24 கிலோமீட்டர் தொலைவிலே இந்த ஆதிச்சநல்லூர் அமைந்திருக்கிறது. இதை ஆதித்தச்சன் நல்லூர் என்பதுதான் ஆதிச்சநல்லூர் என்றாயிற்று சிலர் கூறுகின்றனர். அதாவது ஆதித்தச்சநல்லூர் இது ஒரு காரண பெயர் போல நமக்கு தெரிகிறது. இதை பற்றி ஒரு தனி ஆய்வு செய்வதற்கு கூட வாய்ப்பு இந்த சொல் நமக்கு காட்டுகிறது. ஆதித்தச்சநல்லூர் என்பது ஆதிச்சநல்லூர் என்றாயிற்று என்று ஒரு கருத்தும் ஆய்வாளரிடையே அல்லது புத்தகங்களிடையே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இரண்டாவது வினா, தென்னிந்தியாவினுடைய முக்கிய புதைப்பொருள் தலம் எது? தென்னிந்தியாவிலே இந்தியா 2, வட இந்தியா, தென்னிந்தியா. தென்னிந்தியாவிலே முக்கிய புதைப்பொருள் தலம் எது என்று சொன்னால் ஆதிச்சநல்லூர். அதாவது கிமு 1600க்கு முற்பட்ட நாகரிகத்தினுடைய தொடர்பினை கூறுகின்ற ஒரு தலம் என்று இது கருதப்படுகிறது. கிமு கிறிஸ்துவுக்கு முன் 1600 ஆண்டுகளுக்கு முற்பட்ட வரலாற்றை இது சொல்லுகிறது என்ற ஒரு எண்ணம் ஆய்வாளரிடையே இருந்து வருகிறது. உலக அளவிலே பலமுறை அகழ்வாய்வு செய்யப்பட்ட இடம் இது என்ற ஒரு பெருமைக்குரியது. குறிப்பாக தொல்லியல் அகழ்வாய்வு இடங்களிலே இது முதன்மையான இடத்தை பெறுகிறது. தொல்லியல் அகழ்வாய்வு இடங்களிலே இது முதன்மையான இடத்தை பெறுகிறது. மூன்றாவது வினா, இந்தியாவிலேயே முதலில் அகழ்வாய்வு நடந்த இடம். இந்தியாவிலேயே முதலாக அகழ்வாய்வு நடந்த இடம் ஆதிச்சநல்லூர். இது வினாக்கள் எல்லாம் கேட்பதற்கு வாய்ப்பு உள்ள வினாக்கள். எனவே கவனத்தோடு ஒவ்வொரு வினாவையும் நீங்கள் கவனத்தோடு குறிப்பெடுத்து தேர்வு நேரத்திலே பயன்படுத்த உங்களை நான் வேண்டுகிறேன். திரும்பவும், இந்தியாவிலேயே முதலில் அகழ்வாய்வு நடந்த இடம் ஆதிச்சநல்லூர். நான்காவது வினா, பண்டை தமிழரின் தொல் பழங்கால தொட்டில் என்று அழைக்கப்படுவது எது? நல்லா கவனிங்க. பண்டை தமிழருடைய தொல் பழங்கால தொட்டில் என்று அழைக்கப்படுவது எது? ஆதிச்சநல்லூர். ஆதிச்சநல்லூர். ஐந்தாவது வினா, ஆதிச்சநல்லூரிலே முதலில் ஆய்வு மேற்கொண்டவர் யார்? ஆதிச்சநல்லூரிலே முதலில் ஆய்வு மேற்கொண்டவர் டாக்டர் ஆண்ட்ரூ ஜாகூர். அதாவது 1876 டாக்டர் ஆண்ட்ரூ ஜாகர் என்ற ஜெர்மானியர் தம்முடைய குழுவோடு சேர்ந்து இந்த இடத்தில் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது இந்தியாவானது சுதந்திரம் அடையாத ஒரு நிலை, பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்திலே இந்தியா அப்பொழுது இருந்தது. அப்போது இந்திய நாட்டினுடைய அனுமதியை பெறாமலே இவர் ஆதிச்சநல்லூரிலே ஆய்வு செய்து ஏறக்குறைய 100க்கும் மேற்பட்ட சான்றுகளை இவர் சேகரித்திருக்கிறார். தாம் சேகரித்த அனைத்து தரவுகளையும்
தம்முடைய ஜெர்மனி நாட்டிற்கு கொண்டு சென்று அங்குள்ள பெர்லின் அருங்காட்சியகத்திலே அவர் வைத்தார் என்பது வரலாறு. இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர் இந்தியாவில் எந்த ஒரு பொருளை ஒப்படைக்கவில்லை. ஜெர்மனியிலே தற்போது இருக்கிற அகழ்வாய்வாளர்கள் பலர் ஜெர்மனியிலே முதலாக அகழ்ந்தெடுத்த அந்த பொருட்களை தமிழகம் கொண்டு வர வேண்டும் என்றும், அப்படி கொண்டு வருகின்ற பட்சத்திலே பல அரிய உண்மைகள் வெளிவருவதற்கு வாய்ப்பு உண்டு என்றும் கருதுகின்றனர். இது குறிப்பிடப்பட வேண்டிய ஒரு செய்தி. 6வது வினா, 1876 டாக்டர் ஆண்ட்ரூ ஜாகர் அகழ்வாய்வு செய்த போது கண்டெடுத்த பொருட்கள் யாவை? சுடப்பட்ட மண்பாண்டங்கள், பல அளவுகளிலும் வடிவங்களிலும் வேறுபட்ட பாத்திரங்கள், கணிசமான அளவு இரும்பு கருவிகள், ஆயுதங்கள், பெருமளவு எலும்புகள், மண்டையோடுகள் முதலியவை டாக்டர் ஆண்ட்ரூ ஜாகர் அவர்கள் அகழ்வாய்வு செய்த பொழுது எடுத்த பொருட்கள். 7வது வினா, 1876 டாக்டர் ஆண்ட்ரூ ஜாகர் ஆதிச்சநல்லூரின் அகழ்வாய்வினுடைய முடிவுகள் யாவை? அவர் ஆய்வு செய்த பிறகு அவருடைய ஆண்ட்ரூ ஜாகர் என்ன முடிவுகளை அவர் முன்வைத்தார் என்பது வினா. அதாவது சிந்து சமவெளிக்கு முந்திய நாகரிகம் ஆதிச்சநல்லூர் நாகரிகம் என்ற கருத்தை முன்வைக்கிறார். பழமையான நாகரிகம் சிந்து சமவெளி நாகரிகம் என்று நாம் சொல்லுவோம். அந்த சிந்து சமவெளி நாகரிகத்துக்கும் முற்பட்ட நாகரிகம் இந்த ஆதிச்சநல்லூர் என்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறார். அங்கு கிடைத்த பானைகள் கருப்பு, சிவப்பு ஆகிய இரண்டு நிறங்களிலே காணப்படுகின்றன. கிடைத்த பானை ஓடுகள் கூட, அந்த ஓடுகள் கூட கருப்பு நிறத்திலேயும் சிவப்பு நிறத்திலேயும் இருப்பதை நம்மால் காண முடிகிறது. புதைக்குழிகள் 2 வகையாக அவர் பிரித்தார். டாக்டர் ஆண்ட்ரூ ஜாகர் அவர்கள் அந்த புதைக்குழிகளை, முதுமக்கள் தாழி கிடைத்த அந்த புதைக்குழிகளை 2 வகையாக பிரிக்கிறார். ஒன்று 3000 ஆண்டுகளுக்கு மேலானவை என்றும், அடுத்ததை 2000 ஆண்டுகளுக்கு மேலானவை என்றும் அவர் 2ஆக அவர் பிரிக்கிறார். இங்கு வாழ்ந்த மக்கள் பொதுவாக பணக்கார சமூகத்தினராக வாழ்ந்து வந்துள்ளனர் என்ற கருத்தையும் அவர் பதிவு செய்திருக்கிறார். ஏனென்று சொன்னால் கிடைத்த பொருட்கள் அத்தகைய ஒரு தரம் வாய்ந்த பொருட்களாக இருந்ததினாலே ஒரு வசதி வாய்ந்த ஒரு சமூகம் இங்கே வாழ்ந்தது என்ற பதிவை அவர் வைத்திருக்கிறார். 8வது வினா, ஆதிச்சநல்லூரிலே 2வது கட்ட அகழ்வாய்வு நடக்க டாக்டர் கால்டுவெல் காரணம் எவ்வாறு? ஆதிச்சநல்லூரிலே முதல்ல டாக்டர் ஜாகர் அவர்கள் ஆய்வு செய்கிறார். 2வது கட்ட அகழ்வாய்வு நடைபெறுவதற்கு டாக்டர் கால்டுவெல் மொழியியல் அறிஞர், சிறந்த மொழியியல் அறிஞர், இவர்தான் காரணம் என்ற ஒரு கருத்து சொல்லப்படுகிறது. எப்படி? விளக்கம் பார்க்கலாம். திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியராக இருந்த, திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராக பொருந்தவர் ஏஜஸ் ஸ்டூவர்ட். அவரோடு சேர்ந்து வரலாற்று புகழ்பெற்ற இந்த மொழியியல் அறிஞராகிய டாக்டர் கால்டுவெல்லும் ஆதிச்சநல்லூருக்கு ஒரு முறை செல்லுகின்றனர். ஒரு காரணத்தோடு செல்லுகின்றனர். அங்கே படிக கற்கள் அதிகமாக இருப்பதையும் அவை வெட்டி எடுக்கப்படுவதையும் கண்ட இவர்கள் உடனடியாக அந்த கற்கள் வெட்டி எடுப்பதை தடுத்து நிறுத்தினர். அதோடு அப்போதைய தொல்பொருள் அகழ்வாய்வு கண்காணிப்பாளராக இருந்த டாக்டர் அலெக்சாண்டர் ரியோ என்பவருடைய மேற்பார்வையிலே அகழ்வாய்வு பணிகள் தொடங்குவதற்காக அறிவுறுத்துகின்றனர். எனவே இந்த அகழ்வாய்வு செய்ய வேண்டும் என்ற அந்த உந்துதலுக்கு கலெக்டர் வழியாக அந்த உந்துதலை முன்வைத்தவர் டாக்டர் கால்டுவெல் என்று சொல்லுகின்றனர். ஏனென்று சொன்னால் அப்போ டாக்டர் கால்டுவெல் அந்த இடத்திற்கு வந்த பொழுது செம்பாலான ஒரு வளையலை கூட அவருக்கு கிடைத்தது, அவர் கண்டெடுத்தார் என்ற ஒரு கருத்தும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 9வது வினா, ஆதிச்சநல்லூரிலே பல ஆண்டுகளுக்கு பிறகு 2வதாக அகழ்வாய்வு செய்தவர் யார்? முதல் ஜாகூர், 2வது பார்த்தீங்கன்னா 1896 1904 வரை பிரிட்டனை சார்ந்த அலெக்சாண்டர் ரியா என்றும் அலெக்சாண்டர் ரே என்றும் அவர் குறிப்பிடப்படுகிறார். இவர் 2வது முறையாக 2வது கட்ட அகழ்வாய்வை அங்கு மேற்கொள்ளுகிறார். அப்போதைய பிரிட்டிஷ் இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையினுடைய கண்காணிப்பாளராக இருந்தவர் இவர் சிறந்த தொல்பொருள் ஆய்வாளர். எனவே ஒரு பொருத்தமான நபர் இந்த ஆய்வில் ஈடுபட்டதனாலே அதிகமான பொருட்கள் அங்கே கிடைத்ததாக சொல்லப்படுகிற 2வது கட்ட அகழ்வாய்விலே திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்த ஏஜே ஸ்டுவர்ட் மற்றும் மொழியியல் அறிஞர் டாக்டர் கால்டுவெல் அவர்களுடைய ஆலோசனை பேரிலே இந்த ஆய்வு தொடங்கியது என்று சொல்லப்படுகிறது. 10வது வினா, அலெக்சாண்டர் ரே எப்பகுதியிலே ஆய்வு செய்தார்? அவர் ஆய்வு செய்வதற்கு ஒரு பகுதி தேர்வு செய்கிறார். ஒரு மிக சிரமப்பட்டு அவர் அந்த ஆதிச்சநல்லூரிலே இந்த இடத்தை தேர்வு செய்கிறார். அதாவது தாமிரபரணி ஆற்றங்கரையின் ஓரமாக
பல நாட்கள் நடந்து சென்று 36 இடங்களை இவர் கண்டுபிடித்து அந்த இடத்தில் ஆய்வு மேற்கொள்ளுகிறார். அந்த 36 இடங்களிலே ஓரிடம்தான் ஆதிச்சநல்லூர் என்று சொல்லப்படுகிறது. இது முழுக்க முழுக்க இடுகாடு நிறைந்த பகுதி. இடுகாடு, சுடுகாடு, இடுகாடு இரண்டை நாம் வேறுபடுத்தி காண வேண்டும். இறந்து போன பிணங்களை வைத்து சுடுகின்ற பகுதி சுடுகாடு என்று சொல்லப்படும். மண்ணை தோண்டி பிணங்களை புதைக்கிற இடத்தை நாம் இடுகாடு என்று சொல்லுகிறோம். அங்கே இந்த ஆதிச்சநல்லூர் என்பது முழுக்க முழுக்க இடுகாடு நிறைந்த ஒரு பகுதி என்பதை அவர் குறிப்பிடுகிறார். வரலாற்றிலே நம்மால் அதை காண முடிகிறது. 11வது வினா, ஆதிச்சநல்லூரினுடைய அந்த ஆய்வு தளத்தினுடைய பரப்பளவு என்ன? முக்கியமான கேள்வி. இதனுடைய ஏரியா, ரிசர்ச் ஏரியா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மிகப்பெரிய பரந்துபட்ட பகுதி. 114 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இடம். ஆதிச்சநல்லூருடைய அந்த ஆய்வு தளம் 114 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இடம். ஆனால் ஆய்வு செய்யப்பட்ட இடம் வெறும் 14 ஏக்கரில் மட்டுமே என்ற ஒரு குறிப்பையும் நாம் வரலாற்றிலே காண முடிகிறது. அடுத்து 12வது வினா, அலெக்சாண்டரே தம் ஆய்விலை கண்டெடுத்த பொருட்கள் யாவை? மிக சிறந்த ஒரு தரமான ஆய்வை தன்னுடைய குழுவோடு அவர் மேற்கொண்டார். எனவே அவருடைய காலத்திலே கண்டெடுக்கப்பட்ட பொருள்கள் மிக இன்றியமையாதனவை. பார்க்கலாம், லிஸ்ட் பாருங்க. பெருமளவிலே கண்டெடுக்கப்பட்டவை முதுமக்கள் தாழி. அவர் அதிகமாக அந்த முதுமக்கள் தாழியை தான் அவர் கண்டெடுத்தார். அதிகமான நெற்றி பட்டங்கள், குறிப்பாக பொன்னால் செய்யப்பட்ட 21 நெற்றி பட்டங்கள் கோல்டால கண்டுபிடிக்கிறார் அவர். கிமு 1000 ஆண்டுகளுக்கு முந்தைய வெண்கல தாய் தெய்வ உருவத்தை அவர் கண்டுபிடிக்கிறார். அதுக்கப்புறம் கருப்பும் சிவப்பும் கலந்த பானைகள், பானை ஓடுகள், மட்பாண்டங்கள் அவர் கண்டுபிடிக்கிறாரு. ஒரு பானையின் மீது ஒரு பெண்ணுடைய உருவம், நெற்கதிர்கள், ஒரு மான் மற்றும் பல்லி ஆகிய உருவங்கள் இணைந்த ஒரு ஒட்டுருவம் அமைந்த ஒரு பானையையும் அவர் கண்டுபிடித்தார். அது மட்டுமல்ல, இரும்பு கருவிகள், ஆணிகள், ஆயுதங்கள், கத்தி, வாள், ஈட்டி, அம்பு போன்றவை. அடுத்து சில கல்மணிகள், ஒரு சில தங்க நகைகள், பொன் வெண்கல பொருட்கள், அணிகலன்கள், அரிய மணி வகைகள், மனித எலும்புகளை அவர் கண்டெடுத்தார். அது மட்டுமல்ல, வெண்கலத்தால் செய்யப்பட்ட வீட்டு விலங்குகளான எருமை, வெள்ளாடு, செம்மறியாடு, சேவல், காட்டு விலங்குகளான யானை, புலி, மிலா. மிலா என்பது மானிலே ஒரு வகையான மான். இதெல்லாம் வெண்கலத்தால் செய்யப்பட்ட சிறு சிறு உருவங்கள். வீடுகள்ல அந்த டாய்ஸ் குழந்தைகளுக்கு வச்சிருக்கிற மாதிரி வெண்கலத்தால் செய்யப்பட்ட சிறு சிறு உருவங்கள். அடுத்து கைவினை தொழில்நுட்பத்தை விளக்குகின்ற வகையிலே விலங்கு உருவம் பொறிக்கப்பட்ட வெண்கல பொருட்களும் பலவிதமான அணிகலன்களையும் கண்டெடுத்தார். முக்கியமானது நெல் மற்றும் பிற தானியங்களுடைய உமி. உமி என்பது, இப்போ நெல் எடுத்துக்கணும், நெல்லுக்கு மேல ஒரு லேயர் இருக்கும். அதை நாம் அரிசி ஆக்குகின்ற பொழுது அதை தனியாக பிரிப்பார்கள், அது உமி என்று சொல்லுவோம். அதே போல நெல் மற்றும் பிற தானியங்கள் மீது இருந்த உமிகள் கூட அந்த பழைய தாழிகளிலே பத்திரமாக வைக்கப்பட்டிருப்பதை கண்டெடுத்தார். அதுக்கப்புறம் போர்க்காலங்களிலே எதிரியை கொள்வதற்கும் விலங்குகளை பலி கொடுப்பதற்கும் பயன்படுத்தப்பட்ட இரும்பாலான குத்துவாள், அம்புகள், ஈட்டிகள், கத்திகள் போன்ற ஆயுதங்களை இவர் கண்டெடுத்தார். இது மிகப்பெரிய ஒரு முக்கியமான அகழ்வாய்வு. இதை கவனத்தோடு நண்பர்கள் உள்வாங்கி இதை குறிப்பெடுத்து பதிவு செய்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் 3 பேர் இந்த ஆதிச்சநல்லூரிலே ஆய்வு செய்கிறார்கள். முதல் நபர் டாக்டர் ஜாகூர், 2வது நபர் அலெக்சாண்டர் ரே. எனவே 3வது ஒருத்தர் வராங்க. எனவே ஒவ்வொரு கண்டுபிடித்த பொருட்களுக்கும் வித்தியாசங்கள் உண்டு. எனவே நீங்கள் வகைப்படுத்தி அதை வரிசைப்படுத்தி பதிவு செய்து மனதில் இருத்திக் கொள்ள அல்லது நிறுத்திக் கொள்ள உங்களை அன்புடன் வேண்டுகிறேன். 13வது வினா, இவர் அகழ்வாய்விலே கண்டெடுத்த பொருள்கள் எங்கே உள்ளன? இப்போ அவர் இவ்வளவு பொருட்களை கண்டுபிடிச்சாரு, இப்போ எங்க அப்படின்னு சொன்னா, இவர் சேகரித்த பொருள்கள் சிலவற்றை சென்னை அருங்காட்சியகத்தில் ஒப்படைத்தார். அப்பவே மெட்ராஸ்ல ஜூ இருந்தது, அந்த அருங்காட்சியகம், நாட் ஜூ, அருங்காட்சியகம், மியூசியம் அப்படின்னு சொல்றேன் இல்லைங்களா, அந்த எக்மோர்ல இருக்க அந்த இடத்துல அவர் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறாரு. 1912 அகழ்வாய்விலே சேகரித்த பொருள்களை ஒரு புத்தகமாக, அது ஆங்கிலத்தில் கேட்லாக் என்று சொல்லுவார்கள், ஒரு புத்தகமாகவும் எழுதி இவர் பதிவு செய்து வெளியிட்டிருக்கிறார். இது ஒரு மிகப்பெரிய சாதனை என்று நாம் சொல்லலாம். 14வது வினா, அலெக்சாண்டர் ரியோ தம்முடைய ஆய்வறிக்கையை தந்தாரா? இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு பொருட்களை அவர் சேகரித்தார், ரிப்போர்ட் கொடுத்தாரா? கேள்வி வரணும் இல்லைங்களா? தாம் கண்டெடுத்த பொருட்களுடைய ஆய்வு முடிவை புகைப்படங்களோடு ஒரு விரிவான அறிக்கையை, ரிப்போர்ட் அவர் தயார் செய்து இந்திய தொல்பொருளியல் துறைக்கு 1902-3 சமர்ப்பித்தார். ஆனால் அவர் கொடுத்தாரு, ஆனால் அந்த ஆய்வு வெளியிடப்படவில்லை என்பதும் இங்கே நாம் குறிப்பிடப்பட வேண்டிய ஒரு செய்தி.
15வது வினா, இங்கு கிடைக்கும் பொருட்கள் எக்காலத்தை சார்ந்தவை? டாக்டர் அலெக்சாண்டர் கண்டெடுத்த பொருட்கள் எந்த காலத்தது அப்படின்னு ஒரு வினா. இரும்பு காலத்தின் தொடக்கம் முதல் சங்க காலம் வரையுள்ள தமிழக வரலாற்றை வழங்கும் அட்சய பாத்திரமாக இந்த தலம் விளங்குகிறது. இரும்பு காலம் தொடக்கத்தில் நாம் கற்காலம்னு சொல்றோம். கற்காலத்துக்கு பின்னால இரும்பு காலம் தொடங்குது, இடையில செம்பு காலம் கூட இடையில கிராஸ் ஆகுது. அப்போ அந்த வரலாறு நம்ம பார்க்கலாம். அதை இரும்பு காலத்தினுடைய தொடக்க காலம் முதல் சங்க காலம் வரையுள்ள தமிழக வரலாற்றை இந்த ஆதிச்சநல்லூர் புதைப்பொருள் பொருட்கள் நமக்கு தெளிவாக படம் பிடித்து காட்டுகின்றன என்பது நம் முன்வைக்கப்படுகின்ற செய்தி. 16வது வினா, அகழ்வாய்விலே கண்ட உண்மைகள் யாவை? அகழ்வாய்விலே கண்ட உண்மைகள் யாவை வினா. ஆதிச்சநல்லூரில் முதுமக்கள் தாழிகள் அதிகமாக கிடைத்தமையால் அது இறந்தவர்களை புதைக்கும் இடம் அல்லது இடுகாடு என்ற முடிவுக்கு வருகின்றனர். ஏன்னா அங்க தோன்றின இடமெல்லாம் போனதான் டெட் பாடி தான், வேற கிடைக்கவே இல்லை. நூற்றுக்கணக்கான அந்த டெட் பாடிஸ் பிணங்கள் அங்கே கிடைக்கிறது. எனவே அது முழுக்க முழுக்க ஒரு இடுகாடு, சுடுகாடு என்று சொல்லக்கூடாது, இடுகாடு என்ற முடிவுக்கு ஆய்வாளர்கள் வருகிறார்கள். அங்கே கண்டெடுக்கப்பட்டவை முதுமக்கள் தாழி. அப்ப முதுமக்கள் தாழி என்றால் என்ன? நம்ம இலக்கியம் படித்த மாணவர்கள் இதை ஓரளவுக்கு அறிந்திருப்பார்கள். பண்பாடும் பழக்க வழக்கங்களிலே வரும். ஏனென்று சொன்னால் 2A மற்றும் UPSC தேர்வுக்கு பிற பாடங்களை எடுத்து படிக்கின்ற மாணவ நண்பர்கள் அதிகமாக இருப்பதனாலே இந்த முதுமக்கள் தாழி என்பது என்ன என்பதை விளக்க வேண்டிய ஒரு கட்டாயம். தாழி என்பது ஒரு ஜாடி போல, ஒரு தொட்டி மாதிரிங்க. அந்த ஜாடி மண் நீர் ஊற்றி வைக்கிற சாடி போல இருக்கும். முதுமக்கள் இறந்து போன முதியவர்களை அந்த தாடியிலே, அந்த தொட்டியிலே அதை வைத்து மண்ணுக்குள் அடக்கம் செய்வது. விளக்கம் பாருங்க, லிட்டர் இலக்கிய அடிப்படையிலே ஆதிச்சநல்லூரிலே ஏராளமான முதுமக்கள் தாழிகள் கண்டெடுக்கப்பட்டன. கீழே மண்ணுக்கு கீழே இருந்து இறந்தவர்களுடைய உடல்களை பெரிய மட்பாண்டங்களிலே, தாழிகளில் வைத்துவிட்டு மண்ணிலே அடக்கம் செய்வார். நம்ம கிராமங்களில் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய தொட்டி மாதிரி இருக்கும். ஒரு 5 அடி 3 அடி 2.5 அடியில் அந்த ஒரு மாதிரி இருக்கும். அதை நெல் போன்ற தானியங்களை இப்பொழுது கூட கிராமங்களிலே கொட்டி வைக்கிற அல்லது ஸ்டாக் வைக்கிற பழக்கம் உண்டு. அதை மாதிரி நம்ம கொஞ்சம் கற்பனை பண்ணுங்க. இறந்தவர்களுடைய தனிப்பட்ட பொருட்கள், ஆடைகள், ஆயுதங்கள், அணிகலன்கள் போன்றவற்றை உடன் புதைப்பார். இப்போ நாம் இறந்து போனால் சிலர் பெட்டிகளை புதைப்பார். அப்படி அவர் இறந்து போனவர் அதிகமாக பயன்படுத்திய பொருட்களை அவர் கூடவே வைத்து நாம் அடக்கம் செய்வது போல, லைக் தட். அதை கொஞ்சம் கம்பேர் பண்ணி மனசுல நினைச்சுக்கிடுங்க. இந்த தாழியிலே பெரியவர்களை உட்கார வைத்து புதைத்திருக்கிறார்கள். ஆனால் சிறியவர்களை பார்த்தீங்கன்னா சிறியவர்களையும் குழந்தைகளையும் படுக்க வைத்து அடக்கம் செய்திருப்பதை காண முடிகிறது. இந்த தொல்பொருள் தளத்திலே சில இடங்களிலே புதைக்குழிகள் 3 அடுக்குகளாக உள்ளன. லேயர் 3, ஒரே குழி, ஆனா 3 லேயரா அந்த தாழிகளை உள்ளே இறக்கி வைத்திருப்பதை பார்க்க முடிகிறது. பாறைகள் அதிகமுள்ள மலை சரிவுகளிலே குழி தோண்டப்பட்டு சுட்ட களிமண்ணாலே செய்யப்பட்ட தாழிகள் அதிலே புதைக்கப்பட்டிருக்கிறது அல்லது வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லலாம். ஒரு தாழியின் மீது மற்றொரு தாழி வைத்து மூடப்பட்ட 2 தாழிகள் கொண்ட புதைக்குழிகள் உண்டு. ஏறக்குறைய நம்ம டிஃபன் பாக்ஸ் வைக்கிற மாதிரி, பிள்ளைங்களுக்கு நம்ம டிஃபன் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு அடுக்கு இருக்கும், மேலே ஒரு அடுக்கு வச்சு அதை லாக் பண்ற மாதிரி இந்த தாழிகளை கூட கீழே ஒரு தாழி, அந்த தாழியின் மீது மூடி போடாம மற்றொரு தாழியை வைத்து அதுக்கு மேல மூடி போட்ட இந்த தாழிகளையும் நம்மால் காண முடிகிறது. ஒரே குழியில பல தாழிகள் கூட கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட தாழிகளும் கண்டெடுக்கப்பட்டன என்பது பதிவு செய்யப்பட வேண்டிய செய்தி. இந்த தாழிகளிலே தமிழ் எழுத்துக்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன என்பதும் வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதையும் நாம் உள்வாங்க வேண்டும். அடுத்து 18வது வினா, ஆதிச்சநல்லூரிலே 2004ஆம் ஆண்டிலே 3ஆம் கட்ட ஆய்வு எப்போது நடந்தது? முதல் பண்ணவர் டாக்டர் ஜாகு, 2வது பண்ணவர் டாக்டர் அலெக்சாண்டர், 3வது ஒரு ஆய்வு. இந்த 3 பேர் தான் அது கொஞ்சம் மனசுல வச்சுங்க. நிறைய பேர் பண்ணாங்க, ஆனா பதிவு செய்யப்பட வேண்டிய அந்த நபர்களை வரலாறு 3 நம் முன்வைக்கிறது. 3வது கட்ட ஆய்வு யார் பண்ணாங்க பாருங்க. நீண்ட இடைவெளிக்கு பிறகு 2004ஆம் ஆண்டு மிகப்பெரிய அளவிலே ஒரு அகழ்வாய்வு நடத்தப்பட்டது. இந்த 2004 அகழ்வாய்வு நடத்தியவர் தியாக சத்தியமூர்த்தி என்பவர். தியாக சத்தியமூர்த்தி அவருடைய தலைமையில் ஒரு குரூப், தியாக சத்தியமூர்த்தி தலைமையிலான ஒரு குழு இந்த ஆய்வில் ஈடுபடுகிறது. ஏறக்குறைய 3800 ஆண்டுகள் பழமையான எலும்புகள் அப்பொழுது இங்கே கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இது கொஞ்சம் மனதில் வைக்க வேண்டிய ஒரு செய்தி. 19வது வினா, 2004 நடந்த அகழ்வாய்விலே தியாக சத்தியமூர்த்தி கண்டெடுத்த பொருட்கள் யாவை? என்னென்ன பொருட்கள் கண்டெடுத்தார் பாருங்க. 1, மனித எலும்பு கூடுகளோடு கூடிய
169 முதுமக்கள் தாழிகள். இது ஒரு பெரிய ரெக்கார்டுன்னு கூட சொல்லலாம். ஏறக்குறைய 169 முதுமக்கள் தாழிகளை இவர் கண்டெடுக்கிறார். ஆனா இவர் அந்த தாழிகளை மட்டும் தான் கண்டெடுக்கிறார். இவர் அலெக்சாண்டர் ரியோ, அந்த ஜாகரோ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தங்க பொன்னால் செய்யப்பட்ட ஆபரணம் எல்லாம் கிடைச்சது, பொன்னாலே வெண்கலத்தாலே. ஆனா அன்பார்ச்சுனேட்டா பார்த்தீங்கன்னா இந்த தியாக சத்தியமூர்த்தி அவர் செய்த ஆய்விலே பொன்னாபரணங்களோ பொன்னாபரணங்கள் கிடைக்கவில்லை. பெரும்பாலும் இந்த டெட் பாடிஸ் தான், ஏறக்குறைய அந்த முதுமக்கள் தாழிகளே இறந்து போன பிணங்களை தான் இவர் கையகப்படுத்த வேண்டிய ஒரு சூழல். அது ஒரு அறிக்கையா கூட அவர் பின்னால சொல்லியிருக்கிறாரு. மனித எலும்பு கூடுகளோடு கூடிய 169 முதுமக்கள் தாழி, பெரிய ரெக்கார்டு. குழந்தைகள் முதல் முதியவர் வரை பல்வேறு வகையான வயதுக்குட்பட்டவருடைய உடல்கள் அந்த தாழிகளிலே இவர் கண்டெடுக்கிறார். இவை அனைத்தும் நவீன கார்பன் டேட்டிங் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன. இப்ப கார்பன் டேட்டிங் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை பண்ணியிருக்கிறாங்க. ஆய்விலே இவைகளில் பெரும்பாலானவை தமிழ் இன எலும்புக்கூடு என்று முடிவு செய்யப்பட்டது. ஆவரேஜா பாத்தீங்கன்னா எல்லாமே தமிழ் இன எலும்புக்கூடுகள் தான். ஆனா மற்ற எலும்புக்கூடுகளும் இதில் கலந்து இருக்கிறது என்பது இவர் கண்ட ஒரு செய்தி. பின்னால வினாவை நான் கொடுத்திருக்கிறேன். தமிழ் இன மக்களோடு பல்வேறு இன மக்களுடைய எலும்புக்கூடுகளும் கலந்துள்ளமையும் இவருடைய ஆய்வில் கண்டுபிடிக்கப்பட்டது. பின்னால் அதுக்கு ஒரு கேள்வியை நான் கொடுத்திருக்கிறேன். மனித எலும்புக்கூடுகள் மட்டுமல்ல, ஆடு மாடுகளுடைய எலும்புகளும் இவர் செய்த ஆய்வில் இவருக்கு கிடைத்திருக்கிறது. ஆனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனித எலும்புக்கூடுகள் தாழியில இருந்தது, ஆடு மாடுகளுடைய எலும்புக்கூடுகள் மண்ணிலேயும் பாறைகளிலேயும். பாருங்க, ஆடு மாடு போன்றவர்களின் எலும்புகள் முதுமக்கள் தாழியிலே கிடைக்கவில்லை. அவற்றுக்கு மாறாக இந்த எலும்புகள் மண்ணிலே புதைந்தும் பாறைகளிலே படிந்தும் இருப்பதை இவரால் காண முடிந்தது. இந்த முதுமக்கள் தாழியிலே கத்தி, அரிவாள், செம்பு, இரும்பு, 50க்கு மேற்பட்ட மண் குடங்கள் முழுசா கிடைச்சிருக்குது. தண்ணீர் பிடிக்கும் ஜாடிகள் கிடைச்சிருக்குது. இவெல்லாம் இவருடைய ஆய்விலே இவர் கிடைத்தது. பயிர் தொழிலுக்கு பயன்பட்ட கூர்மையான இரும்பு ஆயுதங்கள் இவரை கண்டெடுத்தார். சில முதுமக்கள் தாழிகளிலே உணவுப் பொருட்கள் வைக்கப்பட்டிருந்தது. சில தாழிகளிலே உணவுப் பொருட்கள், சமைத்த உணவுப் பொருட்கள். பாருங்க, அப்போ எவ்வளவு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாலே சமைத்த உணவுப் பொருட்கள் இன்றைக்கு நம்மால ஐடென்டிஃபை பண்ண முடியுது அப்படின்னு சொன்னா எவ்வளவு நுணுக்கங்களை தமிழர் அறிந்திருந்தார் என்பது சிந்திக்க வேண்டிய செய்தி. சிலவற்றிலே தண்ணீர், அரைத்த தானியங்கள், பச்சையாக வைத்த தானியங்கள், வேக வைத்த தானியங்கள் கூட இந்த தாழிகளிலிருந்து அவர் கண்டெடுத்திருக்கிறார். தாழிகளிலே பலவிதமான ஆடைகள் வைக்கப்பட்டிருந்தன. இத்தனை பொருட்களையும் இவர் சத்தியமூர்த்தி என்பவர். முதல்ல திரும்பவும் சொல்ற, முதல்ல டாக்டர் ஜாகூர், இரண்டாவது டாக்டர் அலெக்சாண்டர், மூன்றாவது சத்தியமூர்த்தி. இந்த 3 பேர் தான் இந்த ஆதிச்சநல்லூரிலே ஆய்வு செய்தவர்கள். இந்த 3 பேருடைய பற்றியும் இவர்கள் கண்டெடுத்த அந்த பொருட்களையும் பற்றி நீங்க வித்தியாசப்படுத்த நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். 20வது வினா, ஆதிச்சநல்லூரிலே கிடைத்த 2 பொருட்கள் அமெரிக்காவில் உள்ள கதிரியக்க கரிம கால கணிப்பு செய்யப்பட்ட போது, கார்பன் டேட்டிங் செய்யப்பட்ட போது அவற்றுடைய காலம் என்ன? இது முக்கியமான ஒரு செய்தி. 2 பொருள்ல ஒரு பொருளினுடைய வயது கிமு கிறிஸ்துவுக்கு முன்னாலே 905 ஆண்டு, மற்றொரு பொருளுடைய வயது கிமு 791. இது ரொம்ப முக்கியமான ஒரு ரெக்கார்டு. அதை நம்ம மனதில் உள்வாங்க வேண்டும். 21வது வினா, 2004ஆம் ஆண்டு சத்தியமூர்த்தி அகழ்வாய்வு வழி நாம் அறிவது என்ன? 2004ஆம் ஆண்டு சத்தியமூர்த்தி அவர் செஞ்ச அந்த ஆய்வின் அடிப்படையில் நாம் பெறப்படுகின்ற செய்தி. 1, மனித உடல்கள் அடக்கம் செய்கின்ற முறை இருந்தது. மனித உடல்களை, இறந்து போன பிணங்களை ஆங்காங்க போடாம பக்குவப்படுத்தி முறையாக அடக்கம் செய்கிற முறை இருந்ததை நம்மால் காண முடிகிறது. கிடைத்த மனித உடல்களுடைய எலும்புகள், பற்களை வைத்து ஆய்வுகள் நடத்தப்படுது. ஏன்னா அந்த படத்தில் அழியாமல் இருப்பது எலும்பும் பல்லும் தான், சீக்கிரத்தில் நசியாது. எனவே அவைகளை வைத்து அதனுடைய வயது, மற்ற அதனுடைய தன்மைகள், அதன் இனக்கூறுகளை ஆய்வு செய்கிறார்கள். முதுமக்கள் தாழிகளிலே கிடைத்த ஆடைகள் தமிழருடைய ஆடை நெய்யும் திறனை நமக்கு தெளிவாக காட்டுகிறது. ஆடை பற்றிய ஒரு பதிவு போடலாம். அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் நெஞ்ச மாதிரி ஆடை அந்த காலத்துல எவனுமே நெய்யல. அது ஒரு வரலாறே உண்டு, செவி வழி செய்தி, கதை கூட உண்டு. தனியா நான் இப்ப சொல்லல, விரும்பல, இடையில நான் தனி ஒரு பதிவாக ஆடையை பற்றி நாம் பார்க்கின்ற பொழுது பார்க்கலாம். இரும்பு பொருட்கள், அவர்கள் இரும்பு கையாண்ட, இரும்பு பயன்பாட்டை அறிந்திருந்தமை நமக்கு தெளிவாக அறிவிக்கிறது. வெண்கல பொருட்கள் மீதும் அணிகலன்கள் மீதும் விலங்கு உருவங்களை பதித்திருப்பது பழங்காலத்திலேயே தமிழர்கள் கைவினை தொழில்நுட்பத்தை அறிந்தனர். அந்த ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்னு சொல்ற இல்லையா, அந்த டெக்னிக் அவங்க அறிந்திருந்தனர் என்பதை நமக்கு தெளிவாக காட்டுகிறது. மட்பாண்டங்கள் செய்வது, நெசவு,
மர கல் வேலைப்பாடுகளிலே ஆதிச்சநல்லூர் மக்கள் சிறந்திருந்தமையை புதைபொருள் ஆய்வு நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. அது மட்டுமல்ல, நெல் மற்றும் பல்வேறு தானியங்களின் உமி கண்டெடுத்ததன் வாயிலாக தானியங்களுடைய பயன்பாட்டை அக்கால மக்கள் அறிந்திருந்தனர் என்பதையும் நம்மால் விளங்கிக் கொள்ள முடிகிறது. விவசாயத்துக்கு பயன்படுகின்ற கருவிகள் கண்டெடுக்கப்பட்டதிலிருந்து விவசாயம் அக்காலத்திலே நன்கு வளர்ந்திருந்தது என்பதை நாம் உள்வாங்க முடிகிறது. மாணவ செல்வங்கள் தயவு செய்து இந்த கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டும். பதிவு செய்து திரும்ப திரும்ப ரெக்கார்டு ஒரு நோட்ல எழுதுங்க. திரும்ப திரும்ப நம்ம அதை போட்டு பார்க்க முடியாது. ரெக்கார்ட் பண்ணும்பொழுது அது மனதிலே பதிவதற்கு வாய்ப்புண்டு. 22வது வினா, தமிழ் மக்கள் எலும்பு கூடுகளோடு எந்த நாட்டு மக்களுடைய எலும்பு கூடுகள் கலந்திருந்தன? சத்தியமூர்த்தி ஆய்வுல தமிழ் மக்களுடைய எலும்புகளோடு பிற இன மக்களுடைய எலும்பு பாருங்க, 3 இன கூறுகளுடைய எலும்பு கூடுகள் நம்ம தமிழ் இன மக்களோடு கலந்திருந்தன என்று சொல்லப்படுகிறது. அவர் 3ஆ பிரிக்கிறாரு. ஒன்னு காக்கோசைட், இன்னொன்னு மங்கோலிசைட், அடுத்து நீக்ரோசைட். 3 இதை அவர் பிரிக்கிறார். ஒன்னு காக்கோசைட், ரொம்ப கவனமா பார்க்கணும். இந்த இதை நம்ம கவனமோடு நான் உள்வாங்க வேண்டும். ஒன்னு காக்கோசைட். காக்கோசைட் அப்படின்னு சொன்னோம்னா ஐரோப்பிய நாடுகளை சார்ந்த மக்களுடைய மண்டை ஓடுகள். அப்புறம் மங்கோலிசைடு என்பது சைனா இன மக்களுடைய எலும்புக்கூடுகள் மண்டை ஓடு. நீக்ரோசைடு என்று சொன்னால் ஆப்பிரிக்க இன மக்களுடைய எலும்புக்கூடு. இந்த ஆப்பிரிக்க இன மக்கள் பற்றி டாக்டர் கே பிள்ளை அவர்கள் ஒரு இடத்தில் அவருடைய நூல் தெளிவாக ஆப்பிரிக்க இன மக்களுக்கும் நம்முடைய நாட்டு மக்களுக்கும் இருந்த அந்த தொடர்பை ஒரு இடத்தில் தன் நூலிலே பதிவு செய்கிறார். இது இன்னொரு நூலிலே நான் படித்தேன். இப்படி பல இன மக்கள் அந்த ஆதிச்சநல்லூரிலே வாழ்வதற்கு காரணம் நாம் விளங்கிக் கொள்வதற்கு ஏற்றாற் போல ஒரு அழகாக ஒரு வார்த்தையை அந்த பதிவிலே நான் கண்டேன். ஏறக்குறைய சென்னை மாநகரம் போல இன்றைக்கு சென்னையிலே அனைத்து தரப்பு மக்களும் அனைத்து இன மக்களும் சேர்ந்து வாழ்வது போல இந்த ஆதிச்சநல்லூரிலே ஒரு காலத்திலே அனைத்து மக்களும் சேர்ந்து வாழ்ந்திருக்கலாம் என்ற ஒரு எண்ணம் ஆய்வாளரின் மத்தியிலே இருப்பதை நாம் உள்வாங்க வேண்டும். 23வது வினா, ஆதிச்சநல்லூர் தாழிகளிலே கிடைத்த மண்டையோடுகள் எதனை ஒத்து இருக்கின்றன? ஆதிச்சநல்லூரில் கிடைச்ச மண்டை ஓடு பாருங்க. இந்த தாழிகள் கிடைத்த மண்டை ஓடுகளும் தமிழனது மண்டை ஓட்டின் அளவுக்கு சமமாக இருக்கிறது. இது டாக்டர் கே பிள்ளை சொல்ற ஒரு கருத்து கொட்டேஷன். அது இந்தியாவிலே காணப்படும் வரலாற்றுக்கு முற்பட்ட தாழிகள் பெரும்பாலும் பிரிட்டன், பிரான்ஸ், மத்திய ஜெர்மனி, ஸ்காண்டினேவியா, சார்டினா, சீரியா, காசேஸ் முதலிய இடங்களில் காணப்படுகின்ற தாழிகளை ஒத்திருக்கின்றன என்று டாக்டர் கே பிள்ளை. ஏனென்று சொன்னால் இங்க ஆதிச்சநல்லூரிலே கண்டெடுத்த அதே தாழிகள் இப்படி பல உலக நாடுகளிலே கண்டெடுக்கப்பட்டுள்ளன என்பது நாம் உள்வாங்க வேண்டிய செய்தி. ஒரு டாக்டர் கே பிள்ளை என்பவர் சாதாரணமான ஒரு ஆய்வாளர் கிடையாது. மொழியியல், வரலாறு அனைத்தும் தெரிந்த ஒரு பெரிய ஸ்காலர். அவர் முதலாக தமிழக மக்களுடைய வரலாற்றையும் பண்பாட்டையும் எழுதி நம்ம பாடநூல் நிறுவனத்துக்கு தந்தவர். அவர் எழுதிய புத்தகம் அவர் எழுதி தந்த பிறகுதான் அந்த BA தமிழ், MA தமிழுக்கெல்லாம் அது ஒரு முதன்மை நூலாக கருதப்பட்டது. பழைய இலக்கியம் கற்றவர்கள், பழைய கால தாளர்கள் நன்றாக தெரிவார்கள். அது மிகப்பெரிய ஒரு சோர்ஸ் இந்த கே பிள்ளை அவருடைய புத்தகங்கள். 24 ஆதிச்சநல்லூரிலே கண்டெடுக்கப்பட்ட எலும்பு கூடுகள் எந்த காலத்தவை? கண்டெடுக்கப்பட்ட மொத்த பொருட்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு? காலம் சொன்னோம்னா 1000 ஆண்டிலிருந்து 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவை. 1000 to 3000 பழைய காலத்தது. 1900 2004 வரை கண்டெடுக்கப்பட்ட, ஏன்னா 1900 தான் ஆய்வு தொடங்குது, அதிலிருந்து 2004 வரை கண்டெடுக்கப்பட்ட மொத்த பொருட்கள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 5572. 5572 பொருட்கள் அந்த ஆதிச்சநல்லூர் இடத்திலிருந்து கண்டெடுக்கப்பட்டுள்ளன என்பதை நாம் உள்வாங்க வேண்டும். அடுத்த வினா 25வது வினா, ஆதிச்சநல்லூரிலே கண்டெடுக்கப்பட்ட முதுமக்கள் தாழிகள் பற்றி ஆய்வாளர் தியாக சத்தியமூர்த்தியினுடைய கருத்து என்ன? 3வது முறையாக ஆய்வு செய்தவர் 3வது ஆளு. இந்த தாழிகளை பற்றி அவர் என்ன சொல்றார் பாருங்க. ஆதிச்சநல்லூர் 114 ஏக்கர் பரப்பளவிலே வேலியிட்டு பாதுகாக்கப்படுகிறது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா முழு ஏக்கர் அதனுடைய பரப்பளவு 114 ஏக்கர். ஆனா அகழ்வாய்வு 60க்கு 60. நான் அதை பிளஸ் போட்டிருக்கிறேன், என் டைப்பிங்ல எனக்கு வரல. அது 60க்கு 60 தான் இப்ப பரப்பளவில் ஆய்வே செஞ்சிருக்கிறாங்க. 114 ஏக்கர் எவ்வளோ ரெண்டையும் கம்பேர் பண்ணணும். அந்த ஆதிச்சநல்லூருடைய பரப்பளவு 114 ஏக்கர் அளவுள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு ஏரியா. ஆனா ஆய்வு நடந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா 60க்கு 60 தான்.
ஒரு நம்ம சும்மா அந்த வீட்டு மனை விட மிக சிறியது. நம்ம வீடு கட்டுற மனையை விட நம்ம சின்னது. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். அப்போ 60க்கு 60 தான் அந்த ஆய்வே பள்ளம் தோண்டி அதை செஞ்சிருக்கிறாங்க. அந்த குறைந்த பரப்பளவிலேயே இவ்வளவு தாடிகள் நமக்கு கிடைக்கும் போது அந்த 114 ஏக்கர் அளவும் நம்ம அகழ்ந்து எடுக்கின்ற பொழுது எவ்வளவு தாடிகள் நமக்கு கிடைக்கும், எவ்வளவு பொருட்கள் கிடைக்கும் என்பது சிந்திக்க வேண்டிய ஒரு செய்தி. சத்தியமூர்த்தி இதை நம்ம முன்னால அவர் வைக்கிறார். ஆதிச்சநல்லூர் ஈமச்சடங்கு நிலமாக இருந்ததா என்ற ஒரு ஐயம். ஏன்னு கேட்டா தோன்ற இடமெல்லாம் டெட் பாடி தான். எங்க தோணாலும் அந்த தாழிகள், பிணங்கள். இது அவருக்கு ஒரு ஐயத்தை ஏற்படும். ஈமச்சடங்கு செய்கின்ற ஒரு இடுகாடா அப்படின்ற ஒரு சில பேர் இடுகாடை தான் கன்ஃபார்மா பண்றாங்க. ஆதிச்சநல்லூர் முழுக்க முழுக்க இடுகாடு. ஆனா அது இடுகாடு அல்ல என்பதற்கு ஒரு சான்று கிடைத்திருக்கிறது. அதனாலதான் ஒரு ஐயமாக இங்க முன்ன வச்சிருக்கிறாரு. தாழிகளிலே இந்த சிறிய இடத்திலே இத்தனை பிணங்கள் இருக்க காரணம் என்ன? ஒருவேளை ஏதாவது நோய் தொற்றின் காரணமாக இவ்வளவு மரணங்கள் ஏற்பட்டதா, அல்லது ஒருவேளை கடல் வழி பயணத்தின் போது ஆதிச்சநல்லூர் பக்கத்துல கொற்கை துறைமுகம் இருக்குதுங்களா, அந்த கொற்கை துறைமுகத்துக்கு வந்து சேர்ந்த கடற்பயணிகளுடைய பிணமா என்ற ஐயப்பாட்டையும் அவர் தன்னுடைய அந்த ரிப்போர்ட்ல அவர் வைக்கிறதா சொல்றாங்க. அவர் ரிப்போர்ட் அவர் அதை வச்சிருக்கிறார். ஏன்னா இவ்வளவு டெட் பாடிஸ் கிடைப்பது அவருக்கு ஒரு ஐயத்தை ஏற்படுத்துகிறது. இதை முழுக்க முழுக்க இடுகாடு என்று சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னால் இதே சத்தியமூர்த்தி அவருடைய கண்ணில் மற்றொரு இடமும் ஏரியாவை கவர் ஆகுது பாருங்க. 26வது கொஸ்டின். ஆதிச்சநல்லூர் கோட்டை சுவர் பற்றி தொல்லியல் ஆய்வாளர் சத்தியமூர்த்தி கருத்து என்ன? இந்த இடுகாடுக்கு பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா ஒரு கோட்டை சுவர் கிடைக்கிறது. அந்த பதில பாருங்க. ஆதிச்சநல்லூர் கோட்டை சுவர் ஆய்வாளர் சத்தியமூர்த்தியுடைய மேற்பார்வையிலே கண்டுபிடிக்கப்பட்டது. இவர் தான் அந்த ஏரியாவை கண்டுபிடிக்கிறாரு. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழகத்திலே கண்டறியப்பட்ட தொல்லியல் இடங்களான அமிர்தாமங்கலம் என்பது ஆதிச்சநல்லூர் போல ஒரு தொல்பொருள் இடம், ஆய்வு செய்யப்பட்ட இடம். அந்த இடங்கள்ல பாத்தீங்கன்னா கூட அந்த இடுகாடு மட்டுமே நமக்கு கிடைத்திருக்கிறது. ஆனால் இந்த ஆதிச்சநல்லூரில் மட்டும்தான் முதலாக இடுகாட்டோடு மக்கள் வாழுகின்ற அந்த கோட்டை சுவர் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது ஒரு பெரிய ரெக்கார்ட். கண்டெடுக்கப்பட்ட அந்த கோட்டை சுவரில் அந்த மக்கள் வாழ்கின்ற இடத்திலே ஆதிச்சநல்லூர் இடுகாட்டை தள்ளி சுமார் 100 மீட்டர் வடக்கிலும் வடமேற்கிலும் காணப்படுகின்ற சரிவுகளிலே இந்த கோட்டை சுவர் அமைந்திருக்கிறது. மக்கள் வாழ்கின்ற பகுதி. சத்தியமூர்த்தி அவர்கள் இதை எப்படி சொல்றாருன்னு கேட்டா, மக்கள் வாழ்ந்த இந்த கோட்டையிலே குடியிருப்புகள் ஒரே சீராக அமைக்கப்பட்டிருந்தமையையும், அந்த சிறு குடியிருப்பிலே பெரும்பாலும் குயவர்கள் வாழ்ந்திருக்க வேண்டும் என்றும் அவர் கருதுகிறார். குயவர்கள் என்று சொன்னால் இந்த மண்பாண்டம் செய்கின்ற தொழில் செய்கின்றவர்களை குயவர்கள் என்று சொல்லுவார்கள். அவங்க தான் அங்க அந்த இடத்துல அந்த ஏரியாவில் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அதற்கு காரணத்தை அவர் தெளிவாக முன்வைக்கிறார் ஆய்விலே. காரணம், அந்த குடியிருப்பிலே 3 பானை சூளைகள், அந்த பானையை செஞ்சு மண்ணால செஞ்சு சூளையில வச்சு நெருப்புல போட்டு அது வெளியெடுத்தாதான் அந்த ஸ்ட்ராங் வரும். எப்படி செங்கல் அறுத்து நம்ம செங்கல் சூளையில வைப்பது போல பானைகளை அறுத்து சூளையில வைப்பார்கள். அக்காலத்திலே 3 சூளைகள் அதை அவர் கண்டுபிடிக்கிறாரு. பானையினுடைய சுட்ட சாம்பல், கரி, இந்த பானையை சுடுவதற்கு பயன்படுத்திய கரி, அப்புறம் உடைந்த பானை ஓடுகள் எல்லாம் அதிகமா அந்த ஏரியாவில் கிடைக்குது. அது மட்டுமல்ல, முதுமக்கள் தாழியிலே காணப்பட்ட பானைகளுக்கும் அந்த ஆதிச்சநல்லூர்ல அந்த இடுகாட்டில் கிடைத்த பானைகளுக்கும் இந்த கோட்டையிலே காணப்பட்ட பானைகளுக்கும் அதிக வித்தியாசத்தை அவர் கண்டார். ஏனென்று சொன்னால் அந்த இடுகாடுல கிடைச்ச பானைக்கும் இந்த பானைக்கும் நிறைய லாட் ஆஃப் டிஃபரன்ஸ். அதை சொல்றாரு. எப்படி யோசிக்கிறாருன்னு கேட்டா, ஆதிச்சநல்லூர் பகுதியிலே கிடைத்தவை ஈம சடங்கிற்கு என தனியாக செய்யப்பட்ட பானையை போல அவருக்கு தெரிந்தது. அப்போ மக்கள் அந்த கோட்டை சுவரிலே பயன்படுத்திய மண்பாண்டங்கள் ஒரு விதமாகவும், அந்த இதுல தாழிகளில் இருக்கிற அந்த மட்பாண்டங்கள் வேறு விதமாகவும் இருப்பதை அவர் உணர்ந்தார். அதை அவர் கோட் பண்ணி காட்டுறார். சிந்திக்க வேண்டிய செய்தி. அது மட்டுமல்ல, இரும்பு, கத்தி, பாசி மணிகள், கோவச்சு மணிகள், கர்னோலியன் மணிகள், பெருங்கற்கால குறியீடுகள் கொண்ட அந்த பானை ஓடுகள், எலும்பால் செய்யப்பட்ட கருவிகள் போன்றவற்றையும் இந்த கோட்டை சுவரிலே சத்தியமூர்த்தி அவர்கள் கண்டெடுக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த ஆதிச்சநல்லூர் தாழிகள் கண்டெடுக்கப்பட்ட இடுகாட்டினுடைய காலம் என்று கருதப்படுகிற கிமு 1000 ஒட்டியே இந்த கோட்டை மக்களுடைய காலம் இருக்க வேண்டும் என்பது சத்தியமூர்த்தி அவருடைய பொதுவான கணிப்பு. இதை கொஞ்சம் கவனத்தோடு நீங்க உள்வாங்கி இதை ரெக்கார்ட் பண்ணீங்க. சிலபஸ பாடத்தை சொல்லப்படுகிற செய்திகளை. 27வது வினா, 1904
அலெக்சாண்டரியா கண்டெடுத்த பொருள்களுக்கும் தாம் கண்டெடுத்த பொருள்களுக்குள்ள வித்தியாசத்தை சத்தியமூர்த்தி எவ்வாறு விளக்குகிறார்? சத்தியமூர்த்தி என்பவர் 3வது கட்ட ஆய்வு செய்து 2004 அலெக்சாண்டர் 1904, கவனமா பாருங்க, 1904 அலெக்சாண்டரியா ஆய்விலே இறங்குகிறார். முதல் செஞ்சவர் ஜாகர், அவர் கண்டுபிடிச்சதெல்லாம் ஜெர்மனி கொண்டு போயிட்டாரு. 2வது அதை ஆய்வு செய்தவர் 1904 அலெக்சாண்டரியா, அவர் கண்டெடுத்த பொருளுக்கும் சத்தியமூர்த்தி அவர்கள் 2004 கண்டுபிடித்த பொருட்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அது சத்தியமூர்த்தி அவர்களே தன்னுடைய ஆய்வில் ரெக்கார்ட் பண்றார். முக்கியமான ஆய்வு, நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஆய்வு. 1904 அலெக்சாண்டரியா கண்டுபிடித்தது போல பாத்திரங்கள், தங்க கிரீடங்கள், முக்கியமான கோல்டனுக்கு இதுங்கெல்லாம் தங்க கிரீடங்கள், ஆயுதங்கள் போன்றவை பின்னர் தாம் நடத்திய அகழ்வாய்விலே என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அவர் ரிப்போர்ட்ல ரெக்கார்ட் பண்றாரு. நாங்கள் புதைக்குழிகள் மற்றும் எலும்பு கூடுகளின் எச்சங்களை மட்டுமே கண்டெடுத்தோம். எங்களுக்கு கிடைச்சது மொத்தமே டெட் பாடி தான். ஓப்பனா அவர் சொல்றாரு. 1904க்கு பிறகு மக்களின் கலாச்சார எச்சங்களை எங்களால் காண முடியவில்லை அப்படின்னு சொல்லி அவர் பதிவு செய்கிறார். அதாவது ஆதிச்சநல்லூரிலே 4 அல்லது 5% மட்டுமே ஆய்வு செய்யப்பட்டுள்ளது. 114 ஏக்கர் ஏரியா, செஞ்சது 60க்கு 60 தான். ஏறத்தாழ ஒரு இடத்தின் ஆய்வை நாம் மதிப்பிட வேண்டும் என்று சொன்னால் 60% ஆய்வை நாம் முழுமையாக அடையும் போதுதான் ஒரு தெளிவான அந்த ஆய்வு கூறுகளை நாம் மக்கள் முன்னே, சமுதாயத்து முன்னே வைக்க முடியும் என்பது பெரும்பாலான ஆய்வாளர்களுடைய கருத்து. இதையே நம்ம தேர்வுக்கு தயாராகின்ற மாணவர் உள்வாங்க வேண்டும். 28வது வினா, அந்த ஆதிச்சநல்லூர் அகழ்வாய்வு பற்றி டாக்டர் கே பிள்ளை அவர் தன்னுடைய ஒரு இடத்துல பதிவு செய்கிறார். அது நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று அந்த கொட்டேஷன் அப்படியே உங்க முன்னால் வச்சிருக்கிறேன். இந்தியாவில் நடைபெற்ற 1982 நான் எம்ஏ படிக்கும்போது மெட்ராஸ் பச்சைபாஸ் காலேஜில் படிக்கும்போது ஹிஸ்டரி ஆஃப் தமிழ்நாடு அண்ட் கல்ச்சர் ஒரு பேப்பர் எழுதுவோம். அந்த பேப்பரை எழுதும்போது நான் பயன்படுத்திய நூல் அது இன்னும் இருக்குது. 1972 பப்ளிஷ் பண்ண புக்குன்னு நினைக்கிறேன், தமிழ்நாட்டு பாடநூல் சார்பா. அப்போ அதுதான் ஒரு பெரிய சோர்ஸ் எங்களுக்கு. அந்த புத்தகத்தில் இருக்கிற கொட்டேஷன் பாருங்க. இந்தியாவில் நடைபெற்ற அகழ்வாராய்ச்சிகளிலே மிக பெரிய இது ஆதிச்சநல்லூர் என்பதாகும். வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தோடு தொடர்பு கொண்டுள்ள புதைப்பொருள்கள் இங்கு ஏராளமாக, வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்து பொருள் ஏராளமா இந்த ஆதிச்சநல்லூர் நமக்கு கிடைக்கிறது. குறிப்பா மனித எலும்புக்கூடுகள், உரல்கள், மெருகிட்ட மண்பாண்டம், அது ஷைனிங்கா இருக்கிற மண்பாண்டம், அப்புறம் இரும்பாலான கருவிகள், பொன்னாலும் வெண்கலத்தாலும் செய்யப்பட்ட அணிகலன்கள், ஜுவல்ஸ், பொன் வாய்ப்புட்டுக்கள், சிறு வேல்கள். இந்த வேல் கண்டுபிடிச்சதுனால அங்கு முருக வழிபாடு இருந்தது கூட ஒரு ஐயம் இருக்கிறது. சிறிய வேல்கள் ஆகியவை அடங்கிய தாழிகள் ஆதிச்சநல்லூரிலே நமக்கு கிடைத்துள்ளன. இவற்றை போலவே புதைப்பொருள்கள், இதே மாதிரி புதைப்பொருள் நமக்கு சைப்ரஸ் தீவிலும் பாலஸ்தீனத்திலும் நமக்கு காணப்படுது. இங்க ஆதிச்சநல்லூர்ல இருக்கிற அதே தாழிகள் கிடைத்த பொருட்கள் சைப்ரஸ் தீவிலே பாலஸ்தீனத்தில் நமக்கு கிடைக்குது. அது மட்டுமல்ல, ஆனால் அந்த இடங்களிலே கிடைக்கிறதுக்கு நமக்கு ஒரு வித்தியாசம். அந்த இடங்களில் கிடைத்த தாழ்களிலே இரும்பாலான கருவிகள் நமக்கு கிடைக்கவில்லை. ஆனால் ஆதிச்சநல்லூரில் பார்த்தீங்கன்னா இரும்பு கலைக்கட்டுகளும் சூலங்களும் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இந்த காரணத்தை கொண்டு, இதுதான் முக்கியமானது, ஆதிச்சநல்லூர் நாகரிகம் சற்று பிற்பட்ட காலத்தை சார்ந்தது என நாம் எண்ண வேண்டியுள்ளது என்ற ஒரு கருத்தை அவர் முன்வைக்கிறார். அதனால்தான் இந்த என்னென்னு சொன்னால், பெரும்பாலும் நம்ம ஆய்வு மாணவர்கள் தேர்வுக்கு தயாராகின்ற ஒரு நிலை நமக்கு இருந்தாலும் கூட பெரும்பாலும் ஓரளவு ஸ்டாண்டர்ட் நமக்கு இருக்கும். இது ஒரு சிந்தனையை சிந்திக்க வேண்டிய செய்தியா இருப்பதனால் அந்த கொட்டேஷன் அப்படியே நான் உங்க முன்னால வச்சிருக்கிறேன். 29வது வினா, 2004 அகழ்வாய்வு நடத்திய இந்திய தொல்பொருள் ஆய்வு நிறுவனம் அறிக்கை தயார் செய்யப்பட்டு வெளியிட்டதா? 2004 ரிப்போர்ட் வெளியிட்டாங்களான்னு கேட்டா அறிக்கை தயார் செய்யப்பட்டது, ஆனால் வெளியிடவில்லை. வெளிவந்தது பின்னால வரலாறு நான் சொல்றேன் பாருங்க. 30வது வினா, உலகின் முதல் நாகரிகம் தமிழர் நாகரிகம் என்று பறைசாற்றும் ஆதிச்சநல்லூர் நாகரிகத்தை பொது மக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்ட தொல்பொருள் காட்சியகத்துடைய நிலை என்ன? ஆதிச்சநல்லூர்ல கிடைச்ச பொருட்களை அதே அந்த திருநெல்வேலி பகுதியில தாமிரபரணி ஆற்றங்கரையில ஒரு மியூசியம், சின்ன ஒரு கண்காட்சி வைக்கப்பட்டது. ஆனா இன்னைக்கு அதனுடைய நிலைமை என்ன என்பது பல இலக்கிய ஆர்வலர்களும் பொதுமக்களும் கவலைப்படக்கூடிய ஒரு நிலையில் இருந்தது சில பதிவுகளில் காணப்படுகிறது. ஆதிச்சநல்லூர் பகுதியிலே தாமிரபரணி ஆற்றங்கரையிலே அரசாலே
நிறுவப்பட்ட ஒரு சிறிய தொல்பொருள் காட்சியகம் கட்டப்பட்டது. ஆனால் அது இன்று சரியான பராமரிப்பின்றி சீரழிந்து காட்சியளிக்கிறது. அரசு இதிலே கவனம் செலுத்த வேண்டும் என்று தமிழ் ஆர்வலர்களும் அப்பகுதி மக்களும் தங்களுடைய கருத்தை ஏக்கத்தோடு பல பதிவுகளிலே பதிவிட்டிருப்பதை நம்மால் உள்வாங்க முடிகிறது. 31வது வினா, ஆதிச்சநல்லூர் அகழ்வாய்வு அறிக்கை வெளியிடவும், மீண்டும் இந்த பகுதியிலே அகழ்வாய்வு நடத்தவும், இந்த பகுதியிலே அருங்காட்சியகம் அமைக்கவும் வழக்கு தொடுத்தவர் யார்? ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் இது. ஏன் அப்படின்னு கேட்டா, இவர் இந்த வேலையை செய்யல அப்படின்னு சொன்னா இன்னைக்கு ஒரு பெரிய மறுமலர்ச்சி ஏற்பட்டது என்று கூட சொல்லலாம். அவர் ஒரு கேஸ் போட்டார், ஃபைல் பண்றார், பொதுநல வழக்கு. ஆதிச்சநல்லூர் அகழ்வாய்வு அறிக்கை வெளியிடவும், அந்த அறிக்கையை நீங்க ஏன்னா முதல் கட்டம், 2ஆம் கட்டம், 3ஆம் கட்டம் பண்ணி கொடுத்தாங்களே தவிர அந்த ரெக்கார்டு வெளியே வரவே இல்லை. எனவே ஒரு கேஸ் பண்றார், பொதுநல வழக்கு தொடுக்கிறார். ஒரு நல்ல ஒரு காரியத்தை அவர் செய்தாரு. அவர் யார்? திரும்பவும் சொல்ற பாருங்க. ஆதிச்சநல்லூர் அகழ்வாய்வு அறிக்கை வெளியிடவும், மீண்டும் இந்த பகுதியிலே அகழ்வாய்வு நடத்தவும், இந்த பகுதியிலே அருங்காட்சியகம் அமைக்கவும் வழக்கு தொடுத்தவர் பாருங்க. 2017 தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த செய்துங்கநல்லூர் அப்படின்ற ஊரை சார்ந்தவர் எழுத்தாளர் முத்தலங்குறிச்சி காமராசர் மறக்கக்கூடாது. அவர் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில ஒரு பொதுநல மனு தாக்கல் செய்கிறார். இன்றியமையாத செய்தி. அது தொடர்ந்து ஒரு 3 கேள்வி வருது பாருங்க. அந்த பொதுநல மனுவிலே அவர் என்ன கோரியிருந்தார், என்ன அவர் டிமாண்ட் பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, 1, ஆதிச்சநல்லூர் அகழ்வாய்வு அறிக்கைகள் வெளியிடப்பட வேண்டும். 2வது, அறிக்கையின் அடிப்படையிலே ஆதிச்சநல்லூரிலே ஒரு அருங்காட்சியகம் அமைக்க வேண்டும். 3வது, தொடர்ந்து அந்த ஆய்வு விட்டுறக்கூடாது, தொடர்ந்து அந்த பகுதியிலே அகழ்வாய்வு நடத்த உத்தரவிட வேண்டும் என்ற ஒரு 3 இன்றியமையாத கருத்துக்களை அவர் முன்வைத்து வழக்கு தொடுக்கிறார். ரைட். கோர்ட் என்ன எடுத்தது பாருங்க. இந்த 33வது முடிய போது பொதுநல மனுவிற்கு பிறகு நீதிமன்றத்தினுடைய செயல்பாடு யாது, என்ன அதனுடைய ரியாக்ஷன் பாருங்க. ஒரு மிகப்பெரிய ரியாக்ஷன் என்றே நாம் சொல்லலாம். 2017 ஒரு கேஸ் போடுறாரு. 2019 மார்ச் மாதம் 18ஆம் தேதி அன்று அமெரிக்காவில் இருக்கிற பீட்டா அனாலிட்டிக் சோதனை ஆய்வகத்திற்கு கார்பன் டேட்டிங் செய்வதற்காக அனுப்பப்பட்ட ஆதிச்சநல்லூருடைய கலை பொருட்களுடைய மாதிரிகளுடைய ரிப்போர்ட்டை கோர்ட் வாங்குது. அதனுடைய ஆய்வு முடிவுகள் 2019 ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் சமர்ப்பிக்கப்பட்டது. 2019 மார்ச் மாதம் 18ஆம் தேதி அந்த தொல்பொருள் ஆய்வகம் அமெரிக்காவிலிருந்து அந்த அறிக்கை பெறுகிறது. 2019 ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி அந்த அறிக்கையை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கோர்ட்ல அந்த டிபார்ட்மெண்ட் சப்மிட் பண்ணுது. அந்த ஒரு கேஸ் போட்டதனுடைய விளைவு என்று கூட சொல்லலாம். அப்புறம் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள ஆதிச்சநல்லூர் ஆய்வு தளத்திலிருந்து தோண்டி எடுக்கப்பட்ட மாதிரிகளுடைய கார்பன் டேட்டிங் ஆய்வு முடிவின்படி அவை கிமு கிறிஸ்துவுக்கு முன்னால 905 முதல் 696 வரையிலான காலத்தை சார்ந்தது அப்படின்னு அந்த ரிப்போர்ட் சொல்லுது. திரும்பவும் சொல்ற பாருங்க. ஆதிச்சநல்லூர் ஆய்வு தளத்திலிருந்து தோண்டி எடுக்கப்பட்ட அந்த பொருட்களினுடைய காலம் கிமு 905 முதல் கிமு 696 வரை அப்படின்னு ரிப்போர்ட்டை வெளியிட்டாங்க. இதை சொன்னது யாருன்னு கேட்டா, அப்போது இந்த நீதிபதிகள் என் கிருபாகரன் மற்றும் SS சுந்தர் ஆகியோர் அடங்கிய டிவிஷன் பெஞ்ச் ஆதிச்சநல்லூர் தமிழ்நாட்டின் பழமையான பண்டைய இடங்களில் ஒன்றாகும் என்பதை இது நிரூபிப்பதாக அவரை டிக்ளேர் பண்றாங்க. இது ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒரு குறிப்பு என்று சொல்லலாம். அது மட்டும் அவங்க நிறுத்தல. அதே அந்த இதுல பாத்தீங்கன்னா 2004-6ஆம் ஆண்டிலே திரு சத்தியமூர்த்தி மேற்பார்வையில் கண்டெடுக்கப்பட்ட கலைப்பொருட்கள் 15 ஆண்டுகளுக்கு மேலாகியும் கார்பன் டேட்டிங் செய்ய அனுப்பாமைக்கு நீதிமன்றம் தன்னுடைய அதிருப்தியை அவர்கள் தெரிவிக்கிறார்கள், ரெக்கார்ட் பண்றாங்க. அது மட்டுமல்ல, 114 ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஆதிச்சநல்லூர் இடத்தை வேலி அமைத்து பாதுகாக்கவும், எந்த விதமான தொந்தரவும் ஏற்படாமல் இருக்க காவலுக்காக ஒரு காவல் நிலையத்தை அந்த இடத்திலே உண்டாக்கவும் நீதிமன்றம் உத்தரவிட்டது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தி என்று சொல்லலாம். அடுத்து பாருங்க 34வது வினா, பொதுநல மனுவிலே கோரியபடி அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டதா? கொஸ்டின்.
இல்லைங்களா? பதில் பாருங்க. ஆதிச்சநல்லூரிலிருந்து ஸ்ரீவைகுண்டம் செல்லுகின்ற சாலையினுடைய ஓரத்திலே சுமார் 5½ ஏக்கரை பரப்பளவுள்ள நிலத்திலே ஒரு மிகப்பெரிய அருங்காட்சியகம் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தொடங்கி வைத்தார். இன்று அது பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களும் பொதுமக்களும் கண்டு கழிக்கின்ற நிலையிலே நம்முடைய தமிழகத்தினுடைய வரலாற்றையும் பண்பாட்டையும் பறைசாற்றுகின்ற ஒரு இடமாக திகழ்கிறது என்பது மகிழ்ச்சிக்குரிய செய்தி என்று சொல்லலாம். 35வது வினா, கடைசி வினா பாருங்க. ஆதிச்சநல்லூர் பகுதியிலே மேற்கொண்டு அகழ்வாக நடத்தப்பட்டதா? இதுக்கப்புறம் எதனா நடந்ததான்னு கேட்டேன். ஏன்னா அவர் அந்த பொதுநல வழக்கில் ஆய்வு பண்ணணும்னு சொல்றாரு. அதையும் கவர்மெண்ட் செஞ்சது. தொடர்ந்து 2020ஆம் ஆண்டு சிவகலை என்ற பகுதியிலேயும் 2021ஆம் ஆண்டு பரம்பு பகுதியிலேயும் அகழ்வு ஆய்வுகள் நடத்தப்பட்டன. இதுல என்ன அப்படின்னு கேட்டா ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியான செய்தி, முதுமக்கள் தாழிகள் தொடர்ந்து கிடைக்கிறது. இரும்பு பொருட்கள், வெண்கல பொருட்கள், தங்க நெற்றி பட்டயம், முதல்ல அந்த இதுல அலெக்சாண்டரையா கண்டெடுத்த அந்த நெற்றி பட்டயம் போல பட்டயங்கள், நடுவில் சத்தியமூர்த்தியை தான் ஏமாந்துட்டா, அவருடைய கைக்கு தான் பல பொருட்கள் கிடைக்கல. திரும்பவும் தங்க நெற்றி பட்டயங்கள் தொடர்ந்து கிடைப்பது நமக்கு ஒரு மகிழ்ச்சிக்குரிய செய்தி. தொடர்ந்து ஆய்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு தொடர் ஓட்டம் என்று சொல்லலாம். இது இந்த பாடமெல்லாம் முடியாத பாடங்கள், ஒரு ரயில் பயணம் போல தொடர்ந்து கொண்டே இருக்கும். எனவே இப்போதைக்கு கிடைத்த தரவுகளை தொகுத்து வகுத்து நான் உங்கள் முன்னே வைத்திருக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பயன்பட்டிருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது என்று சொன்னால் தயவு செய்து தேர்வுக்கு தயாராகின்ற நண்பர்களுக்கும் தமிழ் ஆர்வலர்களுக்கும் இதை நீங்கள் ஷேர் செய்யுங்கள். ஏனென்று சொன்னால் தேர்வுக்கு தயாராகின்றவர்கள் மட்டும் இது தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி அல்ல, தமிழ் ஆர்வலர் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி. நமக்கு இந்த ஆய்வு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது, தொடர்ந்து அறிக்கைகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. கிடைத்த தகவல்களை வைத்து உங்கள் முன்னே இந்த செய்தியை நான் வினாக்களாக வகுத்து தொகுத்து முன்வைத்திருக்கிறேன். இதை நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். ஒருவேளை கூடுதலாக நீங்கள் பல செய்திகளை அறிந்திருக்க வாய்ப்பு உண்டு. ஏனென்று சொன்னால் தேர்வுக்கு தயாராகின்ற நண்பர்கள் பல தரவுகளை நீங்கள் படிப்பதற்கு உங்கள் கண்களிலே படுவதற்கு வாய்ப்பு உண்டு. அப்படி கூடுதலான தகவல்கள் நீங்கள் அறிந்திருந்தால் கமெண்ட் பாக்ஸிலே பதிவு செய்யுங்கள். யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்று சொல்லி மற்றவர்களுக்கு அது பயன்பட வகை செய்யும் என்று நான் கருதுகிறேன். எனவே அடுத்த ஒரு இன்றியமையாத பதிவோடு நான் உங்களை சந்திக்கிறேன். குறிப்பாக தேர்வு நேரம் நெருங்கி வருவதனாலே இந்த குறிப்புகளை நீங்கள் மனதிலே உள்வாங்கி தேர்வு நேரத்திலே பயன்படுத்துங்கள். உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள், நண்பர்களுக்கு இதை ஷேர் செய்யுங்கள். இந்த தமிழும் தங்கையாவும் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள். இவையெல்லாம் தொடர்ந்து நாங்கள் இந்த கருத்துக்களை சேகரித்து உங்கள் முன்னே வைப்பதற்கு எங்களை போன்றவர்களுக்கு ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் தரும் என்பதற்குனாலே இந்த வேண்டுகோளை உங்கள் முன் வைக்கிறோம். பயனுள்ள இந்த பதிவு உங்களுக்கு வாழ்க்கையிலே ஒரு படிகல்லாக அமையும் என்ற நம்பிக்கையோடு இந்த பதிவை நான் முடிக்கிறேன். மற்றொரு பதிவோடு மீண்டும் நாம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.